இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாங்க இந்த லேயர் தாங்க. இது பாருங்க, இது அப்படியே எப்படி வருதுங்க, பிளாஸ்டிக் மாதிரி. பிளாஸ்டிக்கே தாங்க கொடுமையான ஒரு விஷயம். இது வந்துங்க ஒரு பர்ஃப்யூம் வாசம் அடிக்கும். ஒரு கலர் படம் போட்டுருக்காங்க. நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்றோம், நம்ம ஸ்கின் மேல படுற மாதிரி யூஸ் பண்ணுவோமா இல்ல ஷர்ட் மேல அடிப்போமா? மேலதான். இதை வந்துங்க இதுல ரத்தத்தை உறிந்து கொள்வதற்கு ஒரு ஜெல் வச்சுக்கிறாங்க. இது வந்துங்க பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல். சார் என்ன சார், ஏதோ வண்டிக்கு போடுறது பாடிக்கு போடுறது எல்லாம் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை வந்துடும். ஒரு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இரண்டு இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இனமா மாறிடுவாங்க. இது லாஸ்ட் லேயரு. ஓகே, லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு நல்ல தன்மையோட ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுருக்காங்க பாருங்க. பிளாஸ்டிக் பேப்பருங்களா? ஓகே ஓகே. பிளாஸ்டிக் கிழிஞ்சிருக்கணுமே அது. அதர்ஸ் கம்பெனியோட நாப்கின்ல வந்து ப்ளூ கலர் கலந்த வாட்டர் வச்சிருவாங்க. சோ சில இடம் வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது. ஓகே, சோ அடுத்தது இதுல ஓகே, கிட்டத்தட்ட வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு. சோ கொஞ்சம் நான் அதிகமாவே ஊத்துறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. தெரியுதா? மூணு கம்பெனியோட நாப்கின் வைக்கிறாங்க. அதர்ஸ் கம்பெனி 2 கம்பெனியோட நாப்கின்ல வந்து கம்மியா தான் வாட்டர் ஊத்திருக்காங்க. ஆனா அது வந்து உள்ள எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை. புரியுதுங்களா? அந்த ஈரம் வந்து அப்படியே இருக்குது. ஆனா நம்ம கம்பெனி வந்து 1 டம்ளர் ஊத்திருக்காங்க, ஆனா ஃபுல்லா இருக்கு.